ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊரு டெக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மோட்டோ G62 5G அந்த மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 அன்றைக்கி இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சு, ஸோ எந்த ஆஃபர் இருக்குது, எப்போ வந்து ஃபஸ்ட் சேல், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோ G62 5G. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம். ஸோ அது வந்து 2 வேரியண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் கிரேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டட் ப்ளூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸோட இதெல்லாமே பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ரன் ஆகிற OS வந்து பார்த்தீங்கன்னா Android 12. நெக்ஸ்ட்டு இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமுக்கும் சரி 8GB ரேமுக்கும் சரி அவங்க தரது பார்த்தீங்கன்னா 128GB தான் வந்து பில்டின் ஸ்டோரேஜ். ஸோ ப்ராசஸர் வகை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து Snapdragon 695 5G சிப் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 2.2 GHz கிளாக் ஸ்பீட் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1TB வரைக்கும் நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து தந்திருக்காங்க. நார்மலாக இருக்கிற சென்சார் எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6GB, அப்புறம் பார்த்தீங்கன்னா 8GB. ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதேமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டரி சைட் போனோம்னா இதில் வந்து கொடுக்குற பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh கொண்ட பேட்டரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ் சப்போர்ட்டிங் கொண்ட சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 15 வாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 வாட் தான் கொடுத்துருக்காங்க. 33 வாட் சப்போர்ட்டான சார்ஜர் இதில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 20.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட டிஸ்பிளே தான். ஸோ இது வந்து அமோல்டட் டிஸ்பிளே கிடையாது, பட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா அமோல்டட் டிஸ்பிளே இல்லைனாலும் அவங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 184 கிராம் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெயினாக நம்ம வந்து கேமரா. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவில் வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் மற்ற இதில் கம்பேர் பண்ணும்போது அதில் நீங்கள் ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் தருவாங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கேமரா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா 50 MP கொண்ட குவாட் பிக்சல் டெக்னாலஜி கேமரா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிளும் 2 MB மேக்ரோ கேமரா தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கேமரா வந்து வீடியோ கேப்சர் பண்ணுறோம் அப் டு ஃபுல் ஹெச்டி 30 FPS வரைக்கும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4Kக்கான சப்போர்ட் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 16 MB வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் வந்து 3.5 mm ஜாக்கான சப்போர்ட் இருக்குது. அதே FM ரேடியோவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் எப்பயும் போல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் இதெல்லாமே கூகுள் அசிஸ்டன்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MyUX பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் வந்து நீங்கள் வால்பேப்பர் ஸ்டைல்ஸ் இது பண்ணிக்கலாம். அப்புறம் பிக் டிஸ்பிளே அது மோட்டோவில் எப்பயுமே கொடுக்கறது தான். கேப்சர் ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் லைட், அதாவது டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் லைட் எரியும். 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட். அப்புறமா டு நாட் டிஸ்டர்ப். நீங்கள் மொபைல் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப்க்கு வந்து மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி பிக்கப் பண்ணிங்கன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸில் போயிடும். அதேமாதிரி ஃபோனை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிறது. ஸோ ஸ்வைப் டு ஸ்ப்ளிட் அதாவது டபுள் ஸ்க்ரீன் இது பண்ணுறது. ஸோ அதே மாதிரி ப்ளேக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ், கேம் டைம் அதெல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூலி வந்து ஒரு 5G சப்போர்ட் கொண்ட மொபைல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 பேண்ட்கான 5G சப்போர்ட் வந்து இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து இன்னொரு வேறு இதில் போனீங்கன்னா 13 பேண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 பேண்ட்கான 5G சப்போர்ட் இருக்குது. அதேமாதிரி 4G 3G 2G எப்பயும் போலேயே இருக்குது. ப்ளூடூத் வந்து வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5.1 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து NFC-க்கான சப்போர்ட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபைக்கு மூவ் பண்ணால் நார்மலான ஒய்ஃபை 2.4 GHz அண்ட் 5 GHzக்கான சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி ஹாட்ஸ்பாட் இருக்குது. சிம் கார்டு ட்ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹைப்ரிட் ஸ்லாட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 நேனோ சிம்ஸ் அதாவது ஒரே டைம் யூஸ் பண்ணுறோம்னா டபுள் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் அப்படி ஒரு SD கார்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து GPS இதெல்லாமே கலீலியோ அந்த இது சென்சார் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து GPS வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து தராங்க. மொபைலுக்கான வந்து பேக் கேஸ் ஒன்று தராங்க. அதே மாதிரி சார்ஜர், USB கேபிள், கைட்ஸ், அது மாதிரி சிம் எஜெக்டர் டூர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா
பாக்ஸில் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள். அதே மாரி இந்த ஃபோனோட விலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் Flipkart இதுக்கு வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ Flipkartலோட இதோட ரேட் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் சேல் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19th அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 வேரியன்ட்ல இருக்கு. நான் இப்போ வந்து 6 ஜிபி ரேமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ 6 ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 18,000 வருது. ஸோ 18,000 ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேவே அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சேல்லேயே நீங்கள் வந்து மொபைல் வந்து பை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து ₹1,500 வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலியமா நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட்டில் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 1,500 குறையும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 16,500 தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் அன்றைக்கே எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1,500 குறையும். ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வருது. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1,500 குறையும். ஸோ 18,500 வந்து வரும். நீங்க வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலியமா ஃபுல் பேமெண்ட் பண்ணீங்கன்னா. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா, மொத்தம் டபுள் கலர் இருக்கு. ஸோ டபுள் கலர் வந்து என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாஸ்டட் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ப்ளூ கலர். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மிட்நைட் கிரே. ஸோ வந்து கிரே கலர் கலந்தது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. இந்த ஃபோன் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தா? இல்ல ஏதோ ஒண்ணு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணுமா? இல்ல இதுவே ஓகேவா? அதே மாரி நீங்க பை பண்ற மாரி இருந்தாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ வந்து சஜெஸ்ட் பண்ணுறதுனா கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்க நம்ம ஊரு டெக்குங்கிற சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.